இது எத்தனை பேருக்குமா வாங்கி கொடுத்தீங்க நம்ம டை பவுடர்? இப்போ ஒரு 10 பேருக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாருமே நல்ல ரிசல்ட் சொல்றாங்கக்கா. வணக்கம் நேயர்களே, இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் கிளாரா. ரொம்ப என் மேலே அன்புடையவங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அக்கா இன்றைக்கி உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, கோலம் போட சொன்னீங்க பாருங்கக்கா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ நானே வந்து கோலம் போடுறது தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் காலையில் இப்போ கோலம் போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள் எல்லாமே நான் பார்ப்பேன்க்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா உங்களன்னு. கிளாரா வந்து என்னை ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் சேலம் நான் சங்ககிரியில் சித்த மருத்துவரை சந்திக்க போகும்போது சேலத்தில் என்னோடய தங்கச்சி சப்ஸ்கிரைபர் கிளாராவை நான் சந்திக்கலான்னு வந்தேன். கிளாரா சொல்லுமா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கக்கா. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்க்கா. இப்போ எப்படிமா இருக்கு இந்த டை பவுடர் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்கக்கா. அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப கண் எரிச்சல், அடுத்த நாள் பார்த்தாலும் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், தலையெல்லாம் மூக்கு அடைச்சிக்கும், தும்பல் வரும், அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருந்ததுக்கா. இதுக்கு என்ன தீர்வு காண்றது எனக்கு தெரியல. டக்குன்னு உங்களுடைய தொடர்பு கிடச்சிச்சு, அதனால யூடிவியில் பார்த்தேன். உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தயாரிப்புகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ 6 மாதமாக இந்த ஹேர் டையோ ஆயில் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய ஸ்கின்னுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, இச்சிங்கெல்லாம் இல்லை, பொடுகு தொல்லை இல்லை. கண்ணு வந்து நல்லா பார்வை நல்லா இருக்குது. மெயின் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வயசாகுது? எனக்கு இப்போ 60 வயசு ஆகுதுங்கக்கா. ஆனால் இப்போ உங்களுடைய டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னை யாருமே 60 வயசுன்னு இது பண்ணுறது, 60 வயசா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறேங்கக்கா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் வந்து இதில் இன்னும்